எல்லா எபிசோட்லயும் 1 லட்சம் ரூபாய் ஜெயிக்கணும், அந்த 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுங்க. நான் கூட காமெடி பண்றாருன்னு நினைச்சேன், கண்டென்ட்காக பண்றாருன்னு. ஆனா அந்த 1 லட்சம்லாம் வந்து பல பேரோட வீட்டுல வந்து ஒரு ஹெல்ப்பா வந்து போகுதுன்னு வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. எஸ்பெஷலி நான்லாம் யோசிப்பேன், யாருக்காவது வந்து ஏதாவது ஒண்ணு வந்து அதுவும் கெட்ட மனசு இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணாலே, நம்மளை ஏமாத்திட்டு போனாலே, என்ன இது நம்ம வந்து ஒண்ணுமே அவங்களுக்காக நினைக்கல, ஆனா நம்ம இப்படி தேய்ச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கும் போது, பாலானா வந்து இப்படி ஃபுல்லா அன்கண்டிஷனலா கொடுத்து இப்படி பண்ணிட்டு இப்படி இவ்வளவு பேரை வந்து சம்பாதிச்சு இவ்வளவு பெரிய மேடை வந்து பாலானா வந்து ஏர்ன் பண்ணிருக்காரு. சோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியாய் இன்னும் நிறைய 100 படம் நச்சு இன்னும் ஒரு 10,000 பேருக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க வந்து ஒரு பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். பாலானா பத்தி வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும். என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் குக் வித் கோமாளி ஷோட ப்ரோமோ ஷூட்டோ ஃபர்ஸ்ட் எபிசோட் ஷூட்டோ காலையில 8 மணிக்கு வந்தோம். ஆனா ஈவினிங் 6 மணிக்கு தான் எபிசோடு ஷூட் ஆரம்பிச்சது. ஆனா இந்த ஐயோ அத போய் நீ இப்ப இந்த இடத்துல சொல்லணுமா அப்படி இல்ல, எப்பவுமே ஒரு ஷூட்டிங்னா ஒரு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் டிலேவா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் எப்படி ஷூட் நடக்கிறது தான் முக்கியம். அது வந்து நம்மளோட மேம் வந்து கரெக்டா செம்ம டைமிங்ல அப்படி சூப்பரா வந்து முடிப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேல வந்து நான் ரொம்ப புதுமை, அதாவது எனக்கு வந்து அப்போ இந்த வாய்ஸில் அந்த கலாய்ச்ச ஒரு ஃபேஸில் இருக்கும்போது பாலானா வந்து அப்போ தான் சூப்பர் சிங்கர்லாம் அடிக்கடி வந்துட்டு இருப்பார். வந்துட்டு நான் சொல்லுவேன், அண்ணா உங்களுக்கு காமெடி பண்ண தெரியும், நான் என்னன்னே பண்ணுறது உங்களுக்கு மத்தியிலலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து இல்லை பாப்பா நீ வேற மாதிரி தெரியவே இந்த ஷோ மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாலானா தான் வந்து என்னை என்கரேஜ் பண்ணாரு. கரெக்டாக வந்து அப்போ கூட நான் நம்பவே இல்லை. ஆனால் இன்னொன்று, கடந்த ஒரு 3 சீசன்ஸ் பாலானாவோட பண்ணோம். 3 சீசன்லேயுமே வந்து ஒரு ஏதாவது லோவாக இருக்கும்போது பாலானா ஃபேஸை பார்ப்பேன். அவர் இன்னும் தீர்க்கதரிசியா இல்லை இந்த மந்திரத்தில் ஏதாவது ஒன்று தெரியுதான்னு தெரியல. அவர் வந்து கரெக்டாக என்ன நான் என்ன ஃபேஸ் பண்ணுறேன், அடுத்து இன்னும் நடக்க போது கொண்டு சொல்லிடுவார். ஸோ அப்போவே வந்து இந்த மாதிரி வந்து இந்த டெய்லி எல்லா எபிசோட்லேயும் 1 லட்சம் ரூபாய் ஜெயிக்கணும், அந்த 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுங்க. நான் கூட காமெடி பண்ணுறாருன்னு நினச்சேன், கண்டென்ட்காக பண்ணுறாருன்னு. ஆனால் அந்த 1 லட்சம்லாம் வந்து இப்படி பல பேரோட வீட்டில் வந்து ஒரு ஹெல்ப்பாக வந்து போகுதுன்னு வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எஸ்பெஷலி நான்லாம் யோசிப்பேன், யாருக்காவது வந்து ஏதாவது ஒன்று வந்து அதுவும் அந்த கெட்ட மனசு இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணாலே, நம்மளை ஏமாத்திட்டு போனாலே, என்ன இது நம்ம வந்து ஒன்றுமே அவங்களுக்காக நினைக்கல, ஆனால் நம்ம இப்படி தேய்ச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கும் போது, பாலானா வந்து இப்படி ஃபுல்லாக அன்கண்டிஷனலாக கொடுத்து இப்படி பண்ணிட்டு இப்படி இவ்வளோ பேரை வந்து சம்பாதிச்சு இவ்வளோ பெரிய மேடை வந்து பாலானா வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியாய் இன்னும் நிறைய 100 படம் நச்சு இன்னும் ஒரு 10,000 பேருக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க வந்து ஒரு பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். காந்தி கண்ணாடி ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரீ-ரிலீஸ் ஈவென்ட் டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், Travel Beyond Boundaries, MCR Pure Cotton Club, Formals and Casual Shirts, powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி, Manju Group's Esport Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs, digital partner Behind Woods மற்றும் event partner IN Movie Makers.